ஹாய் விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்னைக்குள்ள வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஊர்ல வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகளில் அடங்கியுள்ள சத்துக்கள். அத பத்தாங்க இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். என்னங்க டாக்டர் சொல்றீங்க? நான் சின்ன சின்ன கடைகள்ல சாப்பிட்டா ஹைஜீனிக் இருக்காதுமாங்க, உடல்நல கேடுன்னு சொல்லுவாங்க. நீங்க இப்படி சொல்றீங்களே, நீங்க கேட்கறது புரியுதுங்க. பயப்படாதீங்க. அதாவது என்னன்னா, எந்த ஒரு விஷயத்திலும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். நம்ம நல்லத மட்டும் தான் பார்க்கணும். கெட்டத பார்க்கக்கூடாது. கெட்டத பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனா உண்மையிலேயே அப்படி ஹைஜீனிக் இல்லன்னா அந்த இடத்துக்கு நீங்க போகவே வேண்டாம். ஆனா இன்னைக்கு பெரும்பாலான கடைகள்ல ஹைஜீனிக் மெயின்டெயின் பண்றாங்க. முன்னாடி மாதிரி இல்ல. அதனால தாராளமா அங்கேயே சாப்பிடலாம். ஆனா என்னென்ன ஃபுட்டுகள் எப்படி எப்படி சாப்பிடணும்? அத கிளீனா இந்த வீடியோல கேட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஊர்ல சின்ன சின்ன கடைகள்ல வந்து என்னென்ன ஃபுட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன கடைகள் நீங்க எடுத்துக்கிட்டா நீங்க உங்க மைண்ட்ல வர்றது ஃபாஸ்ட் ஃபுட். அத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் ஃபாஸ்ட் ஃபுட்ட பத்தியே பேச வரல. ஏன்னா அது வந்து ஹைஜீனிக்கா சாப்பிட்டாலும் உடல்நல கேடு தான். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம ஹைஜீனிக் வந்து ஓகே. ஆனா முக்கியமான இது என்னன்னா, அந்த உணவில் அடங்கியுள்ள சத்துக்கள் உண்மையிலேயே அது சத்து இருக்குதா? நம்ம உடம்புக்கு நல்லது தானா? அத பார்த்து தான் நம்ம உண்மையிலேயே சாப்பிடணும். இப்போ இந்த மாதிரி கடை லிஸ்ட்டுகள்ல ஃபர்ஸ்ட் வர்றது வந்து இந்த கூழ் கடைகள். இப்ப நம்ம ஊர்ல வந்து கம்மங்கூழ், கேப்பைக்கூழ்னு நெறைய சின்ன சின்ன வண்டி கடைகள்ல விக்கிறாங்க இல்லையா? அது இப்போ ஓரளவு ஹைஜீனிக்கும் மெயின்டெயின் பண்றாங்க. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி கடைகள்ல வந்து நீங்க வாங்கி சாப்பிடும்போது கவனிக்க வேண்டியது அவங்க வந்து பிரிப்பரேஷன் பண்றது எப்படின்னு பார்க்கணும். சிலவங்க பார்த்தீங்கன்னா, கைய உள்ள விட்டு கையில வந்து கைய வாஷ் பண்ணாம பண்ணுவாங்க. அப்படி இருந்தா தான் ஹைஜீனிக் இல்லையே தவிர, அவங்க வந்து கையில பண்ணாலுமே கைய வச்சு தான் எல்லாம் கலக்குவாங்க இல்லையா? அப்படி கலக்குனாலும் வந்து கைய வந்து கழுவி முறையா சுத்தமா பண்ணா பிரச்சனை இல்ல. இப்போ அந்த ஃபுட்ல அடங்கியுள்ள சத்துக்கள பார்க்கலாம். இப்ப கம்மங்கூழ், கேப்பக்கூழ் 2லயுமே வந்து புரோட்டீன் அளவுக்கு அதிகமா இருக்கு. அது வந்து கம்புல ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகேவா? இப்ப கம்மங்கூழ் வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. அது ஸ்பெஷலா அதுல இருக்கு. இப்ப இந்த கம்மங்கூழ், கேப்பக்கூழ் 2மே நல்லது தான். 2மே ஹை புரோட்டீன் டயட், ஃபைபர்ஸ் இருக்கு. எல்லா சத்துக்களும் இருக்கு அதுல. ஓகேவா? அதனால நீங்க தாராளமா கம்மங்கூழ், கேப்பக்கூழ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, கம்மங்கூழ், கேப்பக்கூழுக்கு சைட் டிஷ் வப்பாங்க. அந்த சைட் டிஷ் தொட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஆனா சிலவங்க கம்மங்கூழ் வந்து 1 வாங்கிட்டு சைட் டிஷ்ஷாகவே போவாங்க. அப்படிலாம் போகாதீங்க. ஏன்னா உடம்புக்கு கேடு. சைட் டிஷ் கொஞ்சம் சாப்பிட்டா பிரச்சனை இல்ல. ஆனா அளவுக்கு அதிகமான சைட் டிஷ் சாப்பிடாதீங்க. ஓகேவா? ஸோ கம்மங்கூழ், கேப்பக்கூழ் மோர் ஊத்தி சாப்பிட்டா இன்னும் நல்லது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டுகள் வந்து நம்ம ஊர் வண்டி கடையில கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃபுட்டுகள் சாப்பிட்டீங்கன்னா, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பார்க்கும்போது என்ன ஃபுட் என்ன கடைகள் பார்க்கும்போது, 2 இடத்துல வந்து சின்ன சின்ன ஹோட்டல்கள். இப்ப சின்ன சின்ன ஹோட்டல்கள்ல என்ன உடம்புக்கு நல்ல ஃபுட் கிடைச்சிட போகுது நீங்க கேட்கறது புரியுதுங்க. ஒண்ணும் இல்லங்க சொல்றேன். மீனு, முட்டை இது கிடைக்கும்ல. அப்புறம் சிக்கன் கிடைக்கும். ஓகேவா? சிக்கன் வந்து எடுத்துக்கிட்டா இந்த பிராய்லர் விட நாட்டுக்கோழி நல்லது. இருந்தாலும் கடைகள்ல எங்க நாட்டுக்கோழி கிடைக்குது? ஒரே பிராய்லர் தான். இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அது புரோட்டீன் தேவை. அப்புறம் முட்டை வந்து நல்லா சாப்பிடலாம். முட்டையில வெள்ளைக்கரு புரோட்டீன் நெறைய இருக்கு. முட்டை மஞ்சக்கருல வந்து நல்ல கொழுப்பும் புரோட்டீன் இருக்கு. ஸோ நீங்க முட்டை வெள்ளைக்கரு எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். மஞ்சக்கரு 1, 2 தான். அதுக்கு மேல சாப்பிடாதீங்க. ஓகேவா? முட்டை முழு முட்டையா 1 சாப்பிட்டா நல்லது. ஒரு 3ல இருந்து 4 முட்டை வெள்ளைக்கரு சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு. அப்புறம் மீன் சாப்பிட்டுக்கலாம். மீன் வந்து கிரேவியா சாப்பிட்டா இன்னும் நல்லது. ஃப்ரை பண்ண மீன் வந்து ஹோட்டல்ல உள்ளது சாப்பிட்டீங்கன்னா, அவங்க ஆயில் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதனால ஹோட்டல்கள்ல குழம்பு மீன் வாங்கி சாப்பிடுங்க. ஃப்ரை மீன் 1 சாப்பிட்டுக்கோங்க. அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து முட்டை, மீன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹோட்டல்கள்ல கிடைக்கும். சிக்கனும் கிடைக்கும். இது சின்ன சின்ன கடைகள். ஓகேவா? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன வண்டி கடையில இருந்து ஆரம்பிச்சு சின்ன ஹோட்டல் வரைக்குமே இந்த மாதிரி ஃபுட்டுகள் வந்து கிடைக்குது. ஒண்ணு இந்த கூல் ஐட்டம் கிடைக்குது. ஒண்ணு இது. இப்போ புதுசா பெரிய பெரிய சிட்டி சென்னை மாதிரியான சிட்டிகள்ல இந்த பழைய உணவுகளை எடுத்து சேல் பண்ற ஹோட்டல் வந்திருக்குங்க. அதாவது நவதானியங்கள், ராகி தோசை, கம்பு தோசை அப்புறம் அதில இருக்குல்ல அந்த பழைய ஐட்டங்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து இப்போ புதுசா பண்ணி சேல் பண்றாங்க. நல்லா சேலும் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி உணவுகள் ரொம்ப 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 நல்லது. ஓகேவா? ஏன்னா பழைய உணவுகள நம்ம மறந்துட்டோம். நம்ம நினைக்கிறோம் பழைய காலத்து ஃபுட்டு இட்லி, தோசை, சோறுன்னு. அப்படி இல்லைங்க. அதெல்லாம் இடைக்காலத்தில வந்தது. கேப்ப, கம்பு அதில செய்யப்பட்ட களி அந்த கேப்ப களின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் தான் பழைய ஃபுட்டு. ஸோ நவதானியங்கள், சத்தான உணவுகள தான் நமது முன்னோர்கள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருந்தாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அத மாத்திட்டோம். ஓகேவா? ஆனா மீண்டும் வந்து பழைய இத வந்து சில ஹோட்டல்கள்ல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கடைய தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடுறதுல தப்பே கிடையாது. ஏன்னா நல்ல உணவுக்காக தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடலாம். ஓகேவா? ஸோ இந்த உணவுகளை நீங்க சாப்பிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன வண்டி கடையில இருக்கக்கூடிய இந்த கூல் ஐட்டம் ஆகட்டும், அப்புறம் சின்ன சின்ன ஹோட்டல்ல கிடைக்கக்கூடிய மீனு, முட்டை, சிக்கன் ஆகட்டும், அப்புறம் இந்த மாதிரி பழைய உணவுகள் அது எல்லாத்தையும் விட பெஸ்ட்டு. இந்த மாதிரி உணவுகள நீங்க தேடி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி ஹோட்டல், இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் இங்க நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்க உடம்பு ஆரோக்கியம் தான் ஆகும். கீழ போகாது. ஆனா
இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைகள், அப்புறம் இது என்ன பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல இந்த ஃபேட் ஐட்டம்ஸ் அதாவது என்ன சொல்றது? ஃபேட் ஃபுட்டு தான். இது மட்டன்லேருந்து ஆரம்பிச்சு, இன்னைக்கு பீஸா, பர்கர் வரைக்கும் ஃபேட்டு. அந்த மாதிரி உணவுகள அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாலும் உடம்புக்கு கேடு, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் கூட வரலாம். ஸோ, இந்த வீடியோல நான் ஏற்கனவே சொன்ன மாரி, நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளாகட்டும், அப்புறம் புரோட்டீன் கன்டென்ட் உள்ள உணவுகளாகட்டும், கூழ் மாதிரியான உணவுகள். இத நீங்க தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்டீங்கன்னா, உங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள், கொழுப்பு போடவே போடாது, தொப்பை போடாது, அழகாகவும் இருப்பீர்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணா அவர்களும் அழகாகவும், ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள் அல்லவா? ஸோ ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். எதுக்கு இதெல்லாம்னா எல்லாரும் ஆரோக்கியமா வாழணும். அதுதாங்க. ஸோ எல்லாருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல உணவுகளை சாப்பிட அருமையான வாய்ப்பு. அதை கேட்கக்கூடிய வீடியோ. எல்லோரும் பார்த்து பயனடைய வேண்டும் அல்லவா? அதுக்கு தான் ஷேர் பண்ண சொல்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் பாய்.